இந்த மொத்த எலெக்ஷனுமே தாவேகாவை பதவியில் அமர்த்துவதற்காக மக்கள் வாக்களித்தனர். தாவேக்காவுக்கு புதுசாக அந்த கட்சியை சார்ந்த ஒரு போர் ஓட்டுக்கும் கூட மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சீட்டா பிடிக்குமான்றதுல சவாலான விஷயம் தான். விஜய்க்கு வரவேற்கிறார்கள். விஜய் ஆட்சி வந்தால் நன்றாக இருக்கும், மாறுதல் தேவை. டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. இந்த மொத்த எலெக்ஷனுமே தாவேகாவை பதவியில் அமர்த்துவதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுக்கான சான்றுகள் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, நம்மளுடைய சுற்றத்தார். நீங்கள் எங்கே வெளியில் போய் கேட்டாலும், யாரை கேட்டாலும், யாருங்க ஓட்டு போட்டிங்கன்னா விசில் தான் சொல்கிறாங்க. அதை மற்ற கட்சிகளுக்கு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ரேர். 10 பேரில் 7 பேர் விசிலுக்கு போடுறான் அப்படின்னாங்க. ஒரு 3 பேர் மாற்றி சொல்கிறாங்க. சென்னை தாண்டி மற்ற எல்லா ஊர்களுமே த்ரோட் தமிழ்நாடு. இதில் அர்பன் ரூரல் வித்தியாசமே கிடையாது. எல்லா ஊர்லேயும் இதுதான் நிலையாக இருக்கும்போது இந்த சாம்பிள் ரேட் மட்டும் எப்படி மாறுது? ஒன்று. ரெண்டாவது, மக்கள் ஓட்டு போட்ட சதவிகிதத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 85% இந்திய தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு போல் பர்சன்டேஜ் நடக்கலை. இதுக்கு எஸ்ஐஆரை காரணம் காட்ட முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா, எஸ்ஐஆருக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. மக்களுடைய தன்னெழுச்சி தான் இதுக்கு காரணம். கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கெலாம் 40% போல் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் ஒரு முதல் முறையாக ஒரு ட்ரெஸ் கோட்டில் ஓட்டு போட்டாங்க. நிறைய கூட்டமாக. அது மனசாட்சி உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு நியூட்ரலாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையிலையும் அது தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இல்லை சார், இங்கே பெரும்பான்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி யார் கேட்டாலும் தாவேகாவுக்கு வாக்கு செலுத்திருக்கேன்னு சொல்கிறவங்ககிட்டையும் சரி விஜய் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது இல்ல அது டஃப்ங்க, கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவர் விஜய் சிஎம் ஆவாரானா ஏன்னா எங்க திமுக பெரிய கட்சி இருக்கு, அடுத்து அதிமுக இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அப்படிங்க வாட்டியே சிஎம் ஆவாரு அப்படின்ற ஒரு டவுட்டையும் அவங்களே சொல்றாங்களே. கரெக்ட். அதுதான் இங்கே மீடியா மேனிப்புலேட் பண்ணியிருக்குது. மீடியா மேனிப்புலேஷன் அதான் நடந்திருக்கு. இப்போது நான் கீழே போயிட்டு கடையில் பேசும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன அவங்க ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவார். அவர் சொல்கிறாரு, என்ன சார் நாங்கள்லாம் தாவேகாக்கு தான் முதல் முறையாக 3 ஓட்டும் சார். நான் ஏடிஎம்கேக்கு போடுவேன், என் மனைவி ஏடிஎம்கே போடுவாங்க, என் பொண்ணுக்கு இப்போ தான் முதல் முறை ஓட்டு. நாங்கள் 3 பேருமே தாவேகாக்கு தான் போட்டோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறவங்களாம் தாவேகா தான் சொல்கிறாங்க. ஆனால் டிவியில் என்ன சார் டிஎம்கே வரப்போகுதுன்றாங்க. எப்படி சார் இதுன்னு? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மீடியாவில் மேனிப்புலேட் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன அந்த 100 மில்லி எக்ஸாம்பிள் தாங்க. நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல 100 மில்லி எடுங்க, அதை இன்னொரு ஜாரில் ஊற்றுங்க. அது 100 மில்லியே தானே இருக்க முடியும். அது இங்கேங்க எனக்கு இது இவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே கம்மியாகுது அப்படின்றது இருக்குல்ல. சி, திஸ் எலெக்ஷன் இஸ் மென்ட் ஃபார் டிவிகே. இது டிவிகே தான் மையப்புள்ளியாக இருக்குது. அது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இல்லை சார், இப்போது இந்த எக்ஸிட் போல் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துக்குவோம். இங்கே என்னென்னா திமுகவும் இப்போது திமுக ஸ்டாலினும் எடப்பாடியாரும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட தொகுதி வைஸாக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அப்படி அதை கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளை கவர் பண்ணியிருப்பாரான்ற ஒரு கேள்வி. அதை தாண்டி மக்கள் இப்போது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. திமுக அதிமுக மேலே வெறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன்டேஜும் திமுக அதிமுகவுக்கு வழக்கமாக வாக்கு செலுத்துகிறவங்களும் இல்லை பெண்கள் வாக்கு, ஏன்னா திமுக உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் இன்னும் திமுகவுக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பு பெரிய அளவில் இருக்குது. ஏன் பூத் கமிட்டியும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பூத் கமிட்டியிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தப்பான விஷயமாகவே இருந்தாலும் இதையும் ஓப்பனாகவே பேசிடுவோமே, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது. இது கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர் கவுண்டை ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே பெரும்பான்மை அந்த ஆட்சி அமையத்துக்கு தேவையான அந்த நம்பர்ஸை தாண்டி கூட்டணியே இல்லாமல் தனிச்சையாக போட்டிட்டு எல்லா சைட்லேருந்து அந்த ஓட்டை கன்சியூம் பண்ணியிருக்குமான்ற ஒரு நார்மல் ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கூட நான் சொல்கிறேனே, இப்போ 21% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏஜ் குரூப்னா 18லேருந்து 29 வரையும். அது ஒரு பெரிய ஜங்க். அந்த ஜங்க் 80% போட்டிருக்கு, 83-85% போட்டிருக்கு. அது எல்லாமே தாவேகாவோட கோர் ஓட்டர்ஸ்.
ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க 90% போட்டிருக்காங்க. ஒரு 15 லட்சம் பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. பெண்கள் ஹியூஜ் நம்பர். பெண்கள் வந்து பெண்களுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக தாவேகாவுக்கு மாறி இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்றத மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதுக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்பு அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எல்லா செக்டாரையும், குறிப்பாக அரசு ஊழியர்கள் போஸ்டல் ஓட்டிலே வந்து சொல்லிட்டாங்க. காவல்துறையினர், அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா டிஎம்கேயோடைய மேனிஃபெஸ்டோவை விட, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவை விட டிவிகே மேனிஃபெஸ்டோ ஃபார் 5 வருஷம் நீங்கள் வந்து அரசில் வேலை செஞ்சால் உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அப்படின்னு சொன்னதுலேருந்து காவலர்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்னு நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் வெரி பிக் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி தலைவர் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அது ரொம்ப பெரிய விஷயம். மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. நான் 2 வகையாக பார்க்குறேன் பிரதர். அது வாக்காளர்கள் 220 வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எங்க அடி சேர்ந்த வருன்றது யதார்த்த உணர்வு, இல்லைன்னு சொல்ல. தாவேக்காவுக்கு புதுசாக அந்த கட்சியை சார்ந்த ஒரு கோர் ஓட்டில் இருக்கும் கூட மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சீட்டா பிடிக்குமான்றதுல சவாலான விஷயம் தான். 143 சீட்டு பிடிச்சி ஆட்சி உட்காரன்றது இது சினிமா இல்லை, அரசியல். இது கல அரசியல். யதார்த்தத்தை புரிஞ்சிடும். அப்புறம் அது அந்த அளவுக்கு வருவதற்கு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. 31% கன்ஃபார்ம் ஆயிரும். 25, 31 நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தாண்டி அந்த வெற்றி இலக்க பெறாங்கிறது அதை நானே வந்து உள்ளபடியே ஆய்வாளராகவே 4ஆம் தேதி எதிர்பார்க்குறேன். அத்தனை இடங்களை பிடிப்பதற்கு 35, 37 அதில் தான் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 70,000 ஓட்டு வாங்கி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில, குறைஞ்சபட்சம் 60,000 ஓட்டு வாங்கி நிலைமையில இல்ல. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதிமுகவுக்கு நிறைய இடங்கள்ல பின்னடைவை வந்து விஜயால ஏற்படுத்தப்பட்டிருக்கு, 3வது இடத்துல நிறைய இடங்கள்ல போறான்னு சொல்லி. என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுகவுக்கே இந்த நிலைமை அப்படின்னு இருக்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகள், அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள், அந்த கட்சியினுடைய நிலைமை என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்க. அது எந்த மாற்றம் இல்லை. காங்கிரஸ் பாதிப்பு இருக்கு, விசிக பாதிப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த 73 தொகுதி இந்த 2 கூட்டணிக்குள்ள அடங்கும். இப்ப அதிமுக திமுக தவிர்த்து அதுல சில தொகுதிகள் தான் இந்த காங்கிரஸ் பாஜக மற்ற சிறு கட்சிகளுடைய கூட்டணி வந்து மிகப்பெரிய சரிவு தாவேக்காவில் வருது. ஸோ அதுதான் அந்த சீட்டு எப்படியாலும் மாறும். அதுல லக்குல மாட்டினா 30 சீட்டு கூட வரலாம். ஸோ அந்த லக்கு தான், அதாவது அதிர்ஷ்டசாலியா அந்த 4ஆம் தேதி இருக்காரா இல்லையான்றது அதுக்குள்ள தெரிய வரும். டெல்லி மற்றும் சுற்று வட்டார மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பலரிடம் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் விஜய்க்கு வரவேற்கிறார்கள். விஜய் ஆட்சி வந்தால் நன்றாக இருக்கும், மாறுதல் தேவை, திமுகவிடமிருந்து விடுதலை தேவை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். விஜய்க்கு ஒரு அனுதாபாலையாகத்தான் நான் பார்க்கிறேன் சங்கர். காரணம் என்ன என்று கேட்டால், கரூர், சங்கீதா, ஜனநாயகன் தேர்தல் 23ஆம் தேதி 22ஆம் தேதி காலையில் பஸ்ஸுகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு கிரிமினல் ஆக்ட், நோ ஒன் வில் டு இட். இதெல்லாம் விஜய்க்கு சாதகமாக போய்விட்டது. தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நான் 2 நண்பர்களிடம் பேசினேன். தங்களுடைய தொடர்பில் வருவதற்கு முன்னதாக அவர்கள் ஜனக்புரி, விகாஸ்புரி என்ற இடத்தில் இருக்கிறார்கள். சென்னைக்கு சென்று ஓட்டு செய்துட்டு வந்திருக்காங்க. துபாயிலேருந்து 40-50 பேர் வந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து 20-25 பேர் வந்திருக்காங்க. கல்கட்டா, போபால், லக்னோ என்ற இடத்துல வராங்க. இந்த மாதிரி போன 2021, 2016 பார்த்து கிடையாது சங்கர். இது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டை தவிர இருக்கிற இடங்கள் எல்லாம் தாங்களும் என்னிடம் குறிப்பிட்டீர்கள். தாங்களும் ஒரு 200-250 பேர்கிட்ட பேசின போது கிடைத்த தகவலுக்கு தாங்கள் குறிப்பிட்டீர்கள். அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அதை பற்றியும் தாங்கள் சொன்னால் ஒரு பொது கருத்து உருவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்று கேட்டால் சங்கர், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொதுமக்கள் விரும்பவில்லை என்று தான் தெரிகிறது. இல்ல, இந்த இடத்துல நீங்க திமுகவை மக்கள் விரும்பல அப்படிங்கிற மெசேஜ் கிடைக்கிறதா சொல்றீங்க. அப்போ வந்து என்டிஏவும் வந்து மக்கள் விரும்பல, அதிமுகவையும் விரும்பல அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இப்போ தாவேக்காவினர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம மே 4ஆம் தேதி நம்ம தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நம்ம யாரெல்லாம் போட்டியிட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற எண்ணோட்டத்தில் இருக்காங்கல்ல. அப்போ மக்கள் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதையும் மக்கள் விரும்பல, திமுகவையும் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கிற மெசேஜ், 2 மெசேஜ் கிடைக்குது. தவறான கருத்து. தங்களுடைய கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், 85% வாக்கு வந்திருக்கிறது. அந்த வாக்குக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த கூட்டம்
பொதுமக்கள் சேகரிப்பு, ம். விஜய்க்கு கிடைத்த எதர்ச்சியான ஸ்பான்டேனியஸா வந்தது, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 85% ஈக்குவல் ஆயிடுது. ம். அது 3 எதை காமிக்கிறது? திமுகவுக்கு விரோதமாக தான் காமிக்கிறது. பாஜக விரோதமாகவோ எடப்பாடிக்கு விரோதமா பொதுமக்கள் இல்லையே, அவங்களா கொண்டு வந்து போதைப்பொருளை கொடுத்தாங்க, ம். ம். அவங்களா கொண்டு வந்து ஊழல் செஞ்சாங்க. ம். ஊழல்ல பணம் அடைஞ்சவங்க யாரு? எங்க ம். சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு எஸ்ஐடி பண்ணணும் கரூர் விஷயத்துலன்னுட்டு. ம். செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அது சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டே, அதாவது கோர்ட்டே சொல்லிடுது, ஹைகோர்ட்டே. ம். இது அனைத்தும் எதை காண்பிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அதை விஜய்க்கு மேல இருக்கக்கூடிய அனுதாபாலை. இல்ல நீங்க கரூர் பேசின வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி, அதாவது வட மாநிலத்தில இருந்தெல்லாம் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க உணர்வுகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் என்னவா இருக்கு? இப்ப அங்கிருந்து வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அது விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக மட்டுமா, இல்ல தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அல்லது எந்த அடிப்படையில் அவங்க ஓட்டு போட்டிருக்கதா நீங்க பாக்குறீங்க? அந்த பேட்டர்னை நீங்க வந்து பல வருஷமா நோட் பண்ணியிருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பல்வேறு ஆண்டு காலமா இந்த துறையில இருக்கிறனால நீங்க இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பேட்டர்ன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த முறை எந்த பேட்டர்ன்ல வாக்களிச்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இந்த முடிவுகள்லாம் எக்ஸிட் பொதுமக்கள் போல்லாம் வந்து உங்களுக்கு எதை காட்டுது? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், ம். குறிப்பாக டெல்லி மற்றும் அண்டை குஜராத்ல இருந்து கூட 3 பேர் மணிநகர்ல இருந்து வந்து போட்டிருக்காங்க, எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க போன் நம்பர்லாம் தர முடியும் உங்களுக்கு. ம். 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 அப்ப எதை காண்பிக்குதுன்னா சங்கர், ஒன்னே ஒண்ணு ஒரு புது கருத்தை சொல்ல போறேன் உங்களுக்கு. ம். அந்த கருத்து என்னன்னா, ம். பிரைம் மினிஸ்டர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ம். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா முன்னேற்றம் வரும், ம். தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்ற நிலைத்தான் பாஜகவிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஓட்டு போடுவதற்காகத்தான் தமிழகம் வந்திருக்கிறார்கள். மாற்றம் தேவை, விஜய்க்கு கொண்டு வந்ததுனால ம். விஜயும் மாற்றத்தை கொண்டு வருவார், டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவார் என அவருடைய தேர்தல் அறிக்கையில் பலர் மெதுவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை.